வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாய் வீடு. நாம் இன்றைக்கி தாய் வீட்டில் சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரம்ஜான் ஸ்பெஷலாகவும் எடுத்துக்கலாம். ரமலான் நோன்பு வரை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு போண்டா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி நம்ம வீட்டில் சுவையாக டேஸ்ட்டாக செய்கிறது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசால் போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். கடலை மாவு எடுத்துங்க, பஜ்ஜி மாவுன்னு கடையில் வைப்பாங்கள்ல, அந்த மாவு ஒரு கப் எடுத்துங்க. பட்டாணி எடுத்துங்க, புதினா மல்லி கொஞ்சம் எடுத்துங்க. அப்புறம் 3 பல் பூண்டு எடுத்துங்க. இதை நம்ம நசுக்கி போடணும். ஒரு மிளகாவில் பாதி அளவு எடுத்துங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். முழு கேரட்டில் பாதி அளவு எடுத்துங்க, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும். அப்புறம் கரம் மசாலா 10 ரூபா பாக்கெட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும், அது வாங்கி வச்சுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் பாருங்கள், வேக வச்சு உருளைக்கிழங்கு தோலை உரித்து நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன், நான் அதையும் பார்த்தேன், கொஞ்சம் காரத்துக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நான் வச்சுருக்கேன். இதுலேருந்து 1 ஸ்பூன் தான் நான் போட போகிறேன். இது நான் அரைச்சி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நாம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிங்க. அப்புறம் அதோட கேரட் ஆட் பண்ணிங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. பச்சை மிளகாய் அதோட ஆட் பண்ணிங்க. அப்புறம் பாருங்கள், அந்த பட்டாணி கொஞ்சம் வச்சுருக்கோங்கள, அந்த பட்டாணி கொஞ்சம் எடுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிங்க. இது பச்சை பட்டாணி, இது கொஞ்சம் அவிச்சு அதை வச்சுருக்கேன் நான். ஒரு 10-15 பட்டாணி தான். அதையும் நீங்கள் இது பண்ணிங்க. இந்த பாருங்கள், பூண்டை நான் தட்டிட்டேன். தட்டினதுக்கப்புறம் அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ நல்லா பிணைஞ்சிக்கணும். ஃபுல்லாக நல்லா பிணைஞ்சிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்க. உப்பு போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதில் ஃபுல்லாக பிணைஞ்சிக்கணும். நம்ம மிளகாத்தூள் சொன்னோம்ல, அது 1 ஸ்பூனு பாருங்க, 1.5 ஸ்பூனுக்கிட்ட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரம் கொஞ்சம் வேணுங்கனாலும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கரம் மசாலா, அது 1 ஸ்பூனு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா நசுக்கி நல்லா பிசையணும். மாவு நல்லா நசியணும். உருளைக்கிழங்கெல்லாம் கெட்டி ஆயிரும். அதனால் நல்லா நசுக்கி அதை நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி நான் அங்கே கட்டியாக இருந்தால் கூட நல்லா அதை நசுக்கி பிணைஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு அப்புறம் இந்த மாதிரி உருட்டிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவையோ, சின்னதோ பெருசோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க. இது ஒரு 6-7 வரும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இது நான் இப்போ என்னென்ன சொன்னேன்னா அதே டபுளாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் போட்டு மாவு ரெடி பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், நான் உருட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எந்த அளவு தேவை இந்த உருட்டியாச்சு பாருங்கள். 2, 4, 6, 8, 9 உருண்டை வந்திருக்கு நமக்கு. ஒரு கப்பு மாவுக்கு 9 உருண்டை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இருங்க, அந்த பஜ்ஜி மாவு நான் கொட்டிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது கலர் பொடி, கேசரி பவுட்ரு சொல்லுவாங்களா, அந்த பவுட்ரு கொஞ்சம் கலருக்காக, கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறதுக்காக, இல்லை ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடும், கொஞ்சம் சிவப்பு கலர் இருக்கிறதுக்காக. இது அரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. கூட தண்ணி ஆட் பண்ணி. ஏன் அரிசி மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே அந்த இதில் நல்லா ஒட்டிடும். இல்லைன்னா அந்த கடையில் வாங்குகிற மாவு இல்லையா இது, அதனால் அந்த ஒட்டாது. அதனால் நல்லா போண்டாட அந்த உருளைக்கிழங்கோடு நல்லா சேர்த்து
நல்லா அந்த மாவு வந்து ஒட்டிடும். அதுக்காக தான் அந்த அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே இருப்பாருங்க, நல்லா அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா அந்த பஜ்ஜி போடுற அளவுக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ பதம் வேணும்னு, அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். இந்த பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. அதில் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடை மாவுனால அதில் ஆல்ரெடி உப்பு நமக்கு இருக்கும். அதனால் இதில் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். லைட்டாக போட்டு அதையும் இது பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டவ்வில் வந்து பாருங்கள், வானிலை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து போண்டா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள், நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து அப்படியே நான் ஒவ்வொன்றா போட்டு வானிலையில் நான் போடுறேன் பாருங்கள். அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு இப்போ சுவையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா போண்டா இந்த பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மசால் போண்டா, உருளைக்கிழங்குல மசால் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு நான் ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் தாய் வீட்டிலேருந்து இப்போ கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோவை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெசிபி வேணும் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். எதுவும் குறை நிறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தாய் வீட்டிலேருந்து இப்போ நான் விடைபெறுறேன். மீண்டும் நான் உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன் வேறு ஒரு ரெசிபியோட. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.